ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு மீன் ஊறுகாய். மீன் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முள் இல்லாத மீனாக வாங்கிக்கணும். நான் எடுத்துருக்குது இன்றைக்கி திருக்க மீன் எடுத்திருக்கேன். திருக்க மீன் எடுத்துக்கலாம், இல்லைனா வஞ்சிர மீன் கூட எடுத்துக்கலாம். எந்த மீன் முள் இல்லாமல் இருக்கோ, சதையாக இருக்கோ அந்த மீன் எடுத்துக்கலாம். மீனை நல்லா கழுவிட்டு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடணும். ஊறினா தான் அந்த ஜூஸ், அந்த காரம்லாம் அது உள்ளே இறங்கும். நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதே எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் அதோடய ஜூஸ்லாம் இறங்கியிருக்கும். அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டாக போடல, நசுக்கி போட்டிருக்கேன். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டாலும் பசங்க எடுத்துருவாங்க, அதனால் நான் நசுக்கி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பேருக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரை எலுமிச்சைப்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் நிறைய செய்யலைன்றதுனால எலுமிச்சைப்பழம் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா வினிகர் ஊற்றிக்கோங்க. எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மீனெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு வெந்தயத்தை 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துட்டு பிடிச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. அது இன்னும் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கிளறி இறக்கிட்டா மீன் ஊறுகாய் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி உங்களுக்கு பாராட்டு தான் வரும். அந்த மாதிரி நல்ல சூப்பரான டிஷ்ஷு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.